ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மார்வல் அவெஞ்சர் சீரிஸோட ஒரு கம்ப்ளீட் எம்சியூ இன்ட்ரடக்ஷன் தான். ஒரு ஜீனியஸ் பில்லியனரி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கான் ராங், ஒரு சோல்ஜர் ஃப்ரம் பாஸ்ட், இந்த எல்லாமே சேர்த்து கிரியேட் பண்ணது தான் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். நீங்கள் மார்வல்ஸ் மூவிஸ் பார்க்கலனாலும் பார்த்துருந்தாலும் அவெஞ்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அவெஞ்சர்ஸோட எல்லா மூவிஸும் பார்க்கும்போது உங்களுக்கு எதோட கனெக்ட் ஆகுதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தான். எம்சியூனா என்ன, அவெஞ்சர்ஸ் மூவி எப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது, மார்வல் மூவிஸோட ஆர்டர் என்ன, முக்கியமாக இன்ஃபினிட்டி சாகா அண்ட் மல்டிவர்ஸ் சாகானா என்ன, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எம்சியூனா மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இது சும்மா ஒரு இண்டிவிஜுவல் சூப்பர் ஹீரோவோட கதையை எடுத்து சொல்கிற ஒரு நார்மல் மூவி கிடையாது. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தோர், ஹல்க், ஸ்பைடர்மேன், பிளாக் விடோ, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், லோகி, ஹாக்கை, இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. இந்த எல்லா சூப்பர் ஹீரோவுமே கனெக்ட் ஆகுற ஒரு யூனிவர்ஸ் தான் எம்சியூ. ஒரு மூவியில் நடக்கிற ஈவெண்ட் இன்னொரு மூவியில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்றதான் இந்த மார்வலோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தும் கூட. மார்வல் ஜேர்னி எந்த இயர்ல இருந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுறது 2008 அயன்மேன் மூவில தான். டோனி ஸ்டார்க் ப்ரூவ் பண்றாரு சூப்பர் பவர்லாம் இல்லாம தன்னோட இன்டெலிஜென்ஸ் வச்சே சூப்பர் ஹீரோ ஆகலாம்னு. அதுக்கப்புறமா தான் மார்வல் ஒரு சூப்பர் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹல்க், தோர், கேப்டன் அமெரிக்கா, அந்த மாதிரி. பட் இந்த மூவிஸ் ஒன்னொன்னு ரிலீஸ் ஆகும் போது நமக்கு அப்பெல்லாம் தெரியல மார்வல் ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. ஏதோ எல்லாமே இண்டிவிஜுவல் மூவிஸ் அந்த மாதிரி தான் நம்ம இண்டிவிஜுவல் மூவிஸ்ல இருந்து இண்டிவிஜுவல் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் எங்க ஒன்னா ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்றத பார்ப்போமா. 2012 ரிலீஸ் ஆன தி அவெஞ்சர்ஸ் மூவில தான் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஹீரோஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீமா சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்றாங்க. இந்த மூவி நமக்கு கிளியரா சொல்லுது மார்வல்ஸ் மூவில இருக்க எல்லா ஹீரோஸுமே ஒருத்தர் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத. ஓகே, ஏன் இவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகுறாங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் மார்வல் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை டிஃப்ரெண்ட் மூவிஸ்ல. இது டோட்டலா 6 ஸ்டோன்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைம், ஸ்பேஸ், மைண்ட், பவர், ரியாலிட்டி அண்ட் சோல். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தெரியல. தனித்தனி மூவில பார்க்கும்போது இந்த ஸ்டோன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே நமக்கு சரியா புரியல. ஆனா ஸ்லோலி ஒருத்தன் இதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ட்ரை பண்றான். 6 இன்ஃபினிட்டிவ் ஸ்டோன்ஸையும் தேடுற அந்த ஒரு ஆளு யாரு, அந்த 6 இன்ஃபினிட்டிவ் ஸ்டோன்ஸையும் ஏன் அவரு கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த சூப்பர் வில்லனோட நேம் தான் தானோஸ். தானோஸ் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல பேலன்ஸ் வேணும். அந்த பேலன்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹாஃப் பாப்புலேஷன் போனா மீத இருக்க ஹாஃப் பாப்புலேஷன் ரொம்ப பேலன்ஸா இருப்பாங்க அப்படின்றது அவரோட ஒரு தாட்டா இருக்குது. இதற்கு ரிசல்ட்டா தான் அவெஞ்சர்ஸோட இன்ஃபினிட்டி வார் உருவாகுது. இந்த மூவில ஹீரோலாம் கிடையாது. அதாவது நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. பட் ஹீரோஸ் வின் பண்ணல, வில்லன் தான் வின் பண்றாரு. இன்ஃபினிட்டிவ் ஸ்டோன்ஸோட ஒரு கம்ப்ளீட் ஜேர்னியை தான் இன்ஃபினிட்டிவ் சாகா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஃபினிட்டிவ் சாகா எங்க ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவெஞ்சர்ஸோட எண்ட் கேம்ல தான். ஓகே, இந்த எண்ட் கேம்ல ரொம்ப பாசிட்டிவா இருக்குமா? ஏன்னா இன்ஃபினிட்டி வார்ல பார்க்கும்போது வில்லன் தான் ஜெயிச்சாரு. அப்ப இங்க ஹீரோஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்களா, எல்லாருமே வில்லனை கொண்டுட்டாங்களான்னு கேட்டேன். அஃப்கோர்ஸ் வில்லனை அவங்க கொண்ட மாதிரி தான் காமிப்பாங்க, வில்லன் செத்துட்ட மாதிரி தான் காமிப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அஸ் யூஷுவல் ஒரு வாரனாலே ரெண்டு சைட்லயுமே இழப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சைட்லயுமே நம்மளோட டோனி ஸ்டார்க் மெயினா இறந்துருவாரு. ஸோ இந்த சைடு இழப்புகள் அதிகமாக தான் இருக்கும். இந்த ஜேர்னி பார்க்கும்போது இந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு அழகான காதல் இருக்கும், ஒரு நல்ல ஒரு குட் பை சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த மூவி. இந்த மூவியோட இன்ஃபினிட்டிவ் சாகா கம்ப்ளீட் ஆகுது. இன்ஃபினிட்டிவ் சாகா அப்படின்ற ஒரு சாப்டர் முடிஞ்சதும் மார்வல் ஸ்டார்ட் பண்ற ஒரு புது சாப்டர் தான் மல்டிவர்ஸ் சாகா. இந்த மல்டிவர்ஸ் சாகா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூனிவர்சஸ்ல டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஹீரோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட 2ல பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே மல்டிபிள் யூனிவர்ஸ்ல நிறைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி நிறைய அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஸோ அதோட கான்சிக்வன்சஸ் ஒரு ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற
ஒரு ஹீரோ வந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்றதோட ஒரு கான்சிக்வன்சஸ் தான். ஸோ இதோட ஸ்டார்டிங்காக தான் வந்துட்டு ஸ்பைடர்மேனோட நோவே ஹோம், அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2, இது எல்லாமே வந்து ஒரு அந்த மல்டிவர்ஸ் சாகாவோட ஒரு ஃபியூச்சர் செட்டப்னு வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்து நம்ம வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அயன்மேன் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் நெக்ஸ்ட் டைம் என்ன மூவி வேணுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பை பாய்.